இப்போ கடைசியாக தானே நல்லா இதில் பேசுகிறான். இப்போ இந்த சூறாவில் வந்து கடைசி ஃபினிஷிங் டச்சப் தான் நல்லா கொடுக்குறான். இப்போ இதில் அல்ல என்ன சொல்கிறான், எங்கெல்லாம் வீக் பாயிண்ட்டு சைத்தானுடைய, அவன் நீங்கள் மட்டும் இல்லை, ஏதோ வந்து நீங்கள் பனி இஸ்ராயில் கிறிஸ்தவர்கள் இவங்களுக்குள்ள மட்டுமா பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு. நடுவில் ஒரு மாப்பிள்ளை ஒருத்தன் இருக்கான், யார், இப்லீஸு. அவன் தனியாக இல்லை, அவன் கூட ஒரு டீம் இருக்குது. அந்த டீமோடு அவன் சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கான். அவன் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற அளவுக்கு ஆள் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 உம்மத்தை காலி பண்ணியிருக்கான். 2 உம்மத்தை காலி பண்ணியிருக்கான். இப்போ இந்த 3வது உம்மத்து உங்களையும் எங்கே அடிப்பான் நீங்கள் அந்த இடத்துல பாருங்கள். அதாவது நம்ம இது சொல்லுவோம், இங்கேருந்து உனக்கு வண்டி கொடுத்து அனுப்புகிறோன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு இங்கேருந்து இதுக்கு போகணுன்னு, திருச்சி போகணுன்னு வச்சுக்கோ. இங்கேருந்து கரூர் வரைக்கும் ரோடு மோசமாக இருக்கும், மெதுவாக ஓட்டிக்கோ நம்ம சொல்லுவோம்ல. அந்த இடத்துல ரோடு மோசமாக இருக்கும், மெதுவாக ஓட்டிக்கோ. அதுக்கப்புறம் ஹைவே பிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நேராக போய்க்கலாம், 4 வே லைனு, பெருசாக ஒன்றும் ரிஸ்க் இருக்காது, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டு. இப்போ இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரி மனுஷனுடைய வீக் பாயிண்ட் எது, அவன் எந்த வீக் பாயிண்ட்டை டச் பண்ணுவான், புரியுதா, அவன் எங்கே நம்மளை வீழ்த்துவான், அதை வந்து இந்த சூறா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது. ஷைத்தானுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் என்ன, நம்மளை எப்படி கிளறுனா என்ன, நம்ம என்ன பண்ணால் மிருகமாக மாறுவோம். பார்த்தீங்கன்னா அப்படியே சாந்த சூரியவே உட்காந்துட்ருப்போம். நமக்குன்ட்டு போட வேண்டிய பால் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு தடவை ஒரு பால் இருக்குது. உனக்கு என்ன சொன்னால் உசுப்பேற்றணுமோ அது பண்ண முடியும், புரியுதா. உங்களுக்கு என்ன சொன்னால் உசுப்பேற்ற முடியுமோ அதை பண்ண முடியும். இந்த சேல்ஸ்மேன்கள்லாம் என்ன பண்ணுவானுங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க. போனவுடனே கடைப்பது, ஐயா 3000 வருங்க, நீங்கள் வேறு பாருங்க அப்படின்னு. டக்குன்ட்டு ஈகோ கிளாஸ் ஆயிரும். ஏன் 3000 கொடுத்து நான் வாங்க மாட்டேன்னா கூடியா அப்படிமா, பணக்காரன் வாங்க மாட்டான். அது இந்த ஏழை வந்து ஒரே தடவை இந்த கடைக்குள்ளே என்ன தான் இருக்குன்ட்டு போவான் பாருங்க, அவன் காட்டவே மாட்டான். அவன் பண்ணுற நம்மளுடைய வீக் பாயிண்ட்டாக அதுதான். அந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், உள்ளே போகக்கூடாது, புரியுதா. அந்த கடை லக்ஸரி கிடையாது, அது அப்படியே இருந்துட்டு போது, நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு போயிடணும். ஸோ அல்லாஹ் என்ன பண்ணுறான், அதே மாதிரி ரெட் லைனு. இப்போ அல்லாஹ்வுடைய சட்டங்களில் எல்லா சட்டங்களையும் நம்மளால் 100% பேண முடியுமா, முடியாது. சில விஷயங்கள் பண்ணுவோம், சில விஷயங்கள் நம்மளை மீறி நடந்துடும். அப்போது எந்த விஷயத்தை நீங்கள் மீறிட்டீங்கன்னா டோட்டலாக நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க. அந்த ரெட் லைன் எல்லாம் வந்து இந்த சூறாவில் வந்து அல்லாஹ் டிஃபைன் பண்ணி கொடுத்தாரு.